ஒருத்தரும் அவங்க கழிவறைக்குள்ள வந்து எடுத்து அந்த பைப்போட கனெக்ட் பண்ணிக்கணும். அது வந்து கான்ட்ராக்டருடைய ஸ்கோப்ல கிடையாது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா பேர் சொன்ன மாதிரி சில பேருடைய டாய்லெட் வீட்டு உள்ள தள்ளி இருக்கு, சில பேருக்கு வந்து வீட்டு வெளியில இருக்கு, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதுகாப்பு கடையிலையும் கூட தாழ்வா இருக்கு. இப்படி இருக்கிறப்போ ஒரு வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போட வேண்டிய பைப்பு, அந்த டீ ஜாயிண்ட் கனெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து ரேட்டு வேரியாது. நம்ம யூனிஃபார்மாக ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வாங்க முடியாது மாநகராட்சி செஞ்சால். அதனால தான் இதை வந்து இண்டிவிஜுவல்ஸே பண்ணிக்கிறது வந்து சிறந்ததுன்னு சொல்லிட்டு பேடு எப்படியும் அவங்களுக்கும் வந்து அறிவு சொன்னாங்க. நம்ம மாநகராட்சியில் எல்லா மாநகராட்சியிலையுமே இதே தான் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக நம்மளுடைய நார்த் ஜோனில் பார்த்தீங்கன்னா வார்டு 3, 4 இதில் வந்து நம்ம நோட்டீஸ் கொடுத்தோம். புதுசாக இப்போ பண்ணிக்கிற யூனிட்டி ஸ்மார்ட் சிட்டி யூனிட்டியோட நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கிங்க கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் மக்கள் தயங்கினாங்க. அடுத்து 1 மாதம் நம்ம தொடர்ந்து சொன்ன பிறகு அவங்களே ஒரு வீட்லையும் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு கனெக்ட் வீட்டில் பார்த்தப்போ வார்டு 3 ஒரு வீட்டில் 7000 ரூபா செலவாச்சுறாங்க, பக்கத்து வீட்டில் 2000 ரூபா செலவாயிருக்கு. நம்ம யூனிஃபார்மாக ரேட் வாங்கினோம்னா அது இன்னும் பிரச்சனையாக தான் கொடுக்கணும். ஸோ நம்ம மக்களை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி பண்ணுறது நல்லது.